அனைவருக்கும் வணக்கம். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று பிரகலாதன் சொன்னானே, அந்த கதையில் முக்கியமான ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அந்த செய்தி என்று கேட்கிறீர்களா? ஹிரண்யகசிபுவினுடைய மகன்தான் பிரகலாதன். அந்த பிரகலாதன் எப்பொழுதும் யாரை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தான்? ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றானே மகாவிஷ்ணுவானவர், அவனை மட்டுமே நினைத்து கொண்டு அவனை மட்டுமே தியானம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவனாக விளங்கினான். தான் பெற்ற பிள்ளை தன்னை மதிக்காமல், அதுவும் போயும் திருப்பார்கடலில் அரிதுயில் கொண்டிருக்கின்ற தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நாராயணனை வணங்குகின்றான். இவனை போய் நான் என் பிள்ளை என்று சொல்லிக்கொள்வதற்கே வெட்கமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் ஹிரண்யகசிபு சிந்திக்க ஆரம்பிக்கக்கூடியவனாக மாறிவிட்டான். அந்த சிந்தனை அவனுடைய மனதிலே வந்தவுடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒன்று, பிரகலாதனை திருத்த வேண்டும். அப்படி அவன் திருந்தவில்லை என்று சொன்னால் அவனை நம் கையால் அழித்துவிடக்கூடாது, மற்றவர்கள் மூலமாக அவனை அழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்கின்றான். அப்போ என்ன செய்யலாம்? யோசிக்கிறான். ஒரு நாள் யோசனை, 2 நாள் யோசனை, 1 வருடம், 2 வருடம், இப்படி 10 வருடம் அவனுக்கு போய்விடுகிறதா என்று சொன்னால் இல்லை. 10 நாட்கள் யோசித்தான். 11வது நாள் அவனுக்கு சிந்தனை வந்தது. என்ன, நம்முடைய தங்கை இருக்கிறாளே, அவள் மிக அற்புதமான தவம் செய்து பல வரங்களை எல்லாம் பெற்றவள். அவளை அழைத்து அவள் மடியிலே பிரகலாதனை அமரச் செய்து அவள் மூலமாக இந்த பிரகலாதனை நாம் அழித்து விடுவோம் என்று முடிவு செய்தான். அவளுடைய பெயர் என்ன தெரியுமா? ஹோலிகா என்பதாகும். ஹோலிகாவை அழைக்கின்றான். ஹோலிகா, நீ மிகுந்த தவம் செய்து அந்த தவத்தின் பயனாக நெருப்பிற்குள்ளாக நீ அமர்ந்திருந்தாலும் அது உன்னை தீண்டாதல்லவா? ஆகையினால் நீ என்ன செய், அந்த நெருப்பிற்குள்ளாக அமர்ந்து கொள். உனது மடியிலே பிரகலாதனை கொடுக்கின்றேன், அந்த நெருப்பு அவனை அழித்து விடட்டும் என்று ஹிரண்யகசிபு கூறுகிறான். ஹோலிகாவும் அதை கேட்டவுடனே அப்படியே ஆகட்டும் அண்ணா என்று கூறினாள். நெருப்பு மூட்டப்படுகிறது. ஹோலிகா அதிலே அமர்ந்து கொள்கிறாள். தன் மடியிலே பிரகலாதனை அமர்த்தி கொள்கிறாள். இப்பொழுது என்ன ஆயிற்று தெரியுமா? அந்த நெருப்பு ஹோலிகாவை அப்படியே பற்றி எறிய செய்கிறது. அவள் அலறுகின்றாள். அலறி, அண்ணா என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், அண்ணா நான் அழிந்து போவதற்காகவா இப்படிப்பட்ட ஏற்பாட்டை நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்கின்றாள். ஹிரண்யகசிபு, ஹோலிகா, என்னாயிற்று, என்னாயிற்று? நீ தான் தவம் செய்து அந்த நெருப்பு உன்னை பற்றாமல் இருக்கும்படியாக செய்து கொண்டாயே, இப்பொழுது எப்படி உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்கிறான். அவனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஹோலிகா அழிந்து போனாள். ஆனால் அவன் படி மீது அமர்ந்திருந்தானே பிரகலாதன், அவனை நெருப்பு தீண்டவில்லை. அவன் சிரித்த முகத்தோடு பார்த்தான். பார்த்து, தந்தையே, இப்பொழுதாவது புரிந்து கொண்டீர்களா? நான் யாரை மட்டுமே தியானிக்கக்கூடியவளாக இருக்கிறேன்? அந்த திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றானே ஸ்ரீமன் நாராயணன், அவனை மட்டுமே வணங்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று கூறினான். ஹிரண்யகசிபு அப்பொழுதும் அவன் என்ன செய்யவில்லை? நான் தான் இந்த உலகத்திற்கும் ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடியவன், என்னை மட்டுமே நீ வணங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அந்த பிரகலாதன் மிகவும் பவ்யமாக, அதாவது அடக்கமாக, தந்தையே, உங்களை படைத்தவனும் அந்த இறைவன்தான், உங்களுக்கு மேல் ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை மட்டுமாவது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த ஆற்றலை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகையினால்தான் உங்களுடைய தங்கையை வைத்து என்னை அழிக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள். அது உங்களால் முடியாமல் போயிற்றல்லவா என்று பிரகலாதன் தனது தந்தை ஹிரண்யகசிபுவிடத்திலே சொன்னான் என்று அந்த கதை வரக்கூடியதாக இருக்கிறது. இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்?
மற்றவர்களை துன்பப்படுத்தி அந்த துன்பத்தினால் அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை கண்டு மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று எண்ணுவோம் என்று சொன்னால் அது நடக்கக்கூடியது கிடையாது. யாரை துன்பப்படுத்த வேண்டும், அவர்கள் துன்பத்தை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ, அப்படி எண்ணுகின்ற எண்ணம் நமக்கு இன்பத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக இன்பத்தை தராது, அழிவை மட்டுமே தரும். எப்படி தெரியுமா? பதவி என்றும் தான் என்கின்ற அகந்தையும் கொண்டவர்களாக மற்றவர்களை துன்புறுத்தி, மற்றவர்களை கேவலப்படுத்தி அல்லது கீழ்ப்படுத்தி வேலை வாங்கி அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக மிகச்சிறந்த வெற்றி என்பதோ, உயர் பதவி என்று சொல்லப்படக்கூடியதோ அல்லது உயர்ந்த மதிப்பு என்று சொல்லப்படக்கூடியதோ வருமா என்று சொன்னால் கண்டிப்பாக வராது. ஆகையினால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? செல்வச் சிந்தையில் இருந்தாலும் சரி, செல்வச் சிந்தை என்று சொன்னால் அழியாததாக காணப்படக்கூடியது இறைவன் என்கின்ற அந்த இறைபக்தியோடு இருப்போம் என்று சொன்னால் அதுதான் சிறப்பு. அதை விடுத்து நாம் மிகுந்த செருக்கோடு என்னிடத்திலே இருக்கக்கூடிய பணபலம், ஆள்பலம் எப்படிப்பட்டது தெரியுமா என்று இருப்போம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக நம்மை அழிவுப்பாதைக்கு இட்டுச் செல்லுமே தவிர ஆக்கப்பூர்வமான செயலுக்கு இட்டுச் செல்லாது என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.